என்னங்க நீங்க இவ்ளோ காலையில ஆச்சரியமா இருக்க? ஷூட்டிங் கிளம்பிட்டீங்களா? ஆமாங்க, ஷூட்டிங் தான். மறந்துருப்பீங்க, திரும்பவும் சொல்றேன். இன்னைக்கு நம்ம எங்க கேஸ் ஹியரிங் வருது. ஓ, எங்க தலையெழுத்து நிர்ணயம் பண்ற நாள். ராத்திரி பூரா தூங்கல, ரொம்ப பதட்டமா இருக்கு. காது கொடுத்து கேட்காத சாமியாண்ட அம்மா வாய் விட்டு அழுதுன்னு இருந்தாங்க. ஏதோ ஓவர் நைட்ல சாமி எங்க தலையெழுத்து அழிச்சு எழுதிடுற மாதிரி. இன்னைக்கு எனக்கு கீழ்ப்பாக்கம் மென்டல் ஹாஸ்பிட்டல்ல ஷூட்டிங்க. 1000 ஜூனியர் ஆர்டிஸ்ட், 3 கேமரான்னு ரொம்ப பெரிய செட்டப். என்ன பண்றதுன்னு தெரியல. முன்னாடியே தெரியாது, இல்ல முன்னாடியே தெரிஞ்சிருந்தா கூட ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா இது மற்ற வேலை மாதிரி இல்லைங்க. சினிமாவில் வந்து லீவே எடுக்க முடியாது. நான் போய் லீவ் போட்டேன்னா அவ்வளோதான். டைரக்டர் எனக்கு ஒரேடியாக லீவு கொடுத்து மொத்தமாக வீட்டில் ஏறி நம்பிச்சிடுவார். ஷூட்டிங் நடக்கும்போது என்னால் வெளியே வர முடியாது, வெளில வந்து ஃபோனும் பண்ண முடியாது. அதான் பார்க்குறேன். நான் நாளைக்கு கண்டிப்பாக வந்து உங்களை பார்த்து பேசுகிறேங்க. நீங்கள் கவலைப்படாதீங்க. நீங்கள் தான் ஜெயிப்பீங்க. கேஸ் உங்கள் பக்கம் தான் ஜெயிக்கும். சரிங்க, டைம் ஆச்சுங்க, நான் கிளம்புறேன்.